Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC and Group D ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படினா Play Storeல போய் Lakshmi Max ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய NTPC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். Group D எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். SSC 2025 எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான், கிளாसेस, மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இன்னும் நான் குரூப் டிக்கு படிக்கவே ஆரம்பிக்கல, NTPCக்கும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான 3rd பேட்ச்லயும் NTPCக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் டிக்கு உங்களுக்கு இன்னொரு 120 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க குரூப் டிக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். ஓகேவா? CCA கேண்டிடேட்டுக்கு தனியா, அதே மாதிரி மற்ற கேண்டிடேட்டுக்கு தனியா பேட்சஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு குரூப் டி அண்ட் NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க குரூப் டி அண்ட் NTPCக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு 1000+ டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 399, கரண்ட் அஃபேரோட ஃபீஸும் பாத்தீங்க அப்படினா 399. ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்கு, கிளாसेस பத்தி டவுட் இருக்கு, இல்ல டெஸ்ட் பேட்ச் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? நீங்க குரூப் டி, NTPC, SSC எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இதை தாண்டி வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒரு பஸ்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? 7 students ABCD XYZ are sitting in their classroom facing in the southern direction. A and D do not sit together. ஓகே, பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்க. அப்படிதானே? சோ 7 பேர் இருக்காங்க. சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஒரு வகுப்பறையில் 7 மாணவர்கள் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். ஓகேவா? சோ அப்ப 7 மாணவர்கள் நாம வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ 7 பேர் தெற்கு பக்கமா இருக்காங்க. ஓகேவா? அந்த டைரக்ஷனை கரெக்டா பாத்துக்கணும். நம்ம எக்ஸாம்ல பதட்டத்துல என்ன பண்ணுவோம்னா இந்த டைரக்ஷனை பார்க்காம நார்த் வச்சு போட்டுட்டு ஆன்சர் தப்பா பண்ணிடுவோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. A and D do not sit together. ஏயும் டியும் பக்கத்துல உட்காரல. A மற்றும் D இருவரும் ஒன்றாக அமரவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ பாத்தீங்க அப்படின்னா ஏயும் டியும் பக்கத்துல வரமாட்டான். ஓகே, இங்க என்னால பிளேஸ் பண்ண முடியுதான்னு நான் பார்ப்பேன். பிளேஸ் பண்ண முடியலன்னா நான் சைட்ல ஹிண்ட் மாதிரி எழுதிக்கிடுவேன். ஓகேவா? சோ அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. Z sits second to the left of X. ஓகே, Z ன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் X ஓட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கான். ஓகேவா? சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, Z என்பது X இன் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் உள்ளது. ஓகே, Z என்பது X இன் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் உள்ளது. அப்ப நான் X இங்க எடுத்துக்கிறேன். X சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். X ஓட செகண்ட் லெஃப்ட்ல யார் வருவாங்க? Z ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப செகண்ட் லெஃப்ட்னா 1 2. ஓகே, அப்ப X ஓட செகண்ட் லெஃப்ட்ல உங்களுக்கு யார் வருவாங்க? Z. போட்டாச்சா? புரியுதா? அதே நான் இப்படி பார்க்க நார்த் ஃபேஸ் பண்ணா எனக்கு இந்த பக்கமா போட்டிருப்பேன். சவுத்துங்கிறதுனால X ஓட செகண்ட் லெஃப்ட் 1 2 Z போட்டாச்சு. ஓகே, சோ அடுத்த வரி என்ன கொடுத்திருக்காங்க? B does not sit with Z. B வந்து Z பக்கத்துல உட்காரல. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க? Z உடன் B அமரவில்லை. அப்ப அடுத்த பாயிண்ட எழுதிக்கோங்க. Z உம் B யும் பக்கத்துல வரக்கூடாது. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. X is fourth to the right of C. C ஓட fourth rightல யார் வருவாங்க? X வருவாங்க. அப்ப C ஓட fourth rightல X னா C வந்து எங்க போடுவீங்க? X ஏற்கனவே போட்டாச்சு. இவன் C ஓட fourth rightல வரணும். ஓகேவா? அப்ப நாம எங்க போடலாம்? C இந்த இடத்துல போடலாமா? இந்த இடத்துல போட்டீங்கன்னா 1 2 3 4. C ஓட fourth rightல X வரானா? ஓகே, சோ போட்டாச்சா? ஏன்னா ஒரு க்ளூ கொடுத்திருந்தாங்க. X வந்து C க்கு 4வது பக்கத்துல இருக்கான். X என்பது C இன் வலதுபுறத்தில் 4வது இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே X இங்க போட்டாச்சு. அப்ப C இங்க போட்டோம் அப்படின்னா 1 2 3 4. சோ X போட்டுடலாமா? X கரெக்டா வந்துருமா? அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க.
A and B are not sitting together. ஏயும் பியும் பக்கத்துல வர மாட்டாங்க. அடுத்த க்ளூ என்னன்னா ஏயும் பியும் பக்கத்துல இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்க வாசிங்க, ஏ மற்றும் பி ஒன்றாக அமரவில்லை. நான் வந்து பிளேஸ் பண்ண முடியாது, தனியா நான் ஒரு க்ளூ மாதிரி எழுதிக்கிட்டேன். சி சிட்ஸ் இன் பிட்வீன் டி அண்ட் ஒய். சின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் டிக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கான். ஓகேவா, சி என்பது டி மற்றும் ஒய்க்கு இடையில் உள்ளது. ஓகே, டிக்கும் ஒய்க்கும் இடையில சி, ஏற்கனவே சி போட்டோமா, இந்த சி எங்க இருக்கானா டிக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கான். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணலாம், சி இங்கன்னா அப்போ சிக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் கண்டிப்பா வருவாங்க. நான் இங்க டியை போட்டுட்டு இங்க ஒய்யை போடலாம், அப்படி இல்லைன்னா இங்க ஒய்யை போட்டுட்டும் இங்க டியை போடலாம். இப்போதைக்கு எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி குட்டியா எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, டிக்கும் ஒய்க்கும் இடையில சி, ஒன்னு டியை இங்க போட்டு ஒய்யை எங்க போடலாம், இல்லைன்னா ஒய்யை இங்க போட்டு டியை எங்க போடலாம். ஓகே, அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஓகேவா, சோ பியோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ, பியோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்களோ அவனோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கான், ஒய் இருக்கான். ஓகே, அதுதான் இதுக்கான அர்த்தம். பிக்கு இடப்புறம் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருக்கும் நபருக்கு இடதுபுறம் இரண்டாவது இடத்தில் யார் இருக்காங்க, ஒய் இருக்காங்க. ஒய் பிக்கு இடதுபுறம் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருக்கும் நபருக்கு இடதுபுறம் இரண்டாவது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா, சோ ஒய் பாத்தீங்கன்னா பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் இருக்கானா. ஓகேவா, பியோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கானா, அவனோட செகண்ட் லெஃப்ட்ல பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் இருக்கான், அது இவன் வச்சுக்கிட்டா இவனோட செகண்ட் லெஃப்ட்ல யார் வருவாங்க, ஒய் இருப்பாங்க. ஓகேவா, சோ இந்த மாதிரி. ஓகே, பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் இருக்கான்னா அந்த அவனோட செகண்ட் லெஃப்ட்ல யார் வருவாங்க, ஒய் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த க்ளூ ஏதாவது கொடுத்துருக்காங்களா? Y sits second to the left of one who sits second to the left of B who sits at the extreme end ன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்காங்க? மொத்தமா எத்தனை பேர் இந்த வரிசையில இருக்கணும், 7 பேர் இருக்கணும். ஓகே, இப்போ எத்தனை பேர் பிளேஸ் பண்ணியிருக்கோம், 6 பேர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே, இன்னும் ஒருத்தரை நாம பிளேஸ் பண்ணணும். ஓகே, இங்க நல்லா கவனிங்க. இங்க நான் வந்து இப்போ பாசிபிலிட்டி வச்சு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இங்க நான் ஒய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒய் போட்டு காட்டுறேன். இங்க நான் ஒய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சப்போஸ் எனக்கு ஒய் வருது, நான் என்ன சொன்னேன், இங்க டி இல்லைன்னா ஒய் வரும், இல்லைன்னா இங்க ஒய் இல்லைன்னா டி வரும். சப்போஸ் இங்க எனக்கு ஒய் வந்துச்சுன்னா ஒய் எனக்கு எப்படி இருக்கணும், பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் வரணும். ஓகே, அப்போ பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் வரணும், அவனோட செகண்ட் லெஃப்ட்ல. ஓகே, அப்போ பியை நான் எந்த இடத்துல போடலாம், பியை எந்த இடத்துல போடலாம்? ஸோ ஒய்யை நான் இங்கே போடுறேன் அப்படின்னா பியை நான் எங்கே போட்டாகணும், இங்கே தான் பி போடணும். பியோட செகண்ட் லெஃப்டில் 1 2 இவன் இருப்பான், இவனோட செகண்ட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒய் வரும். இந்த மாதிரி நான் போடலாம். ஆனால் இங்கே ஒரு கண்டிஷன் நான் எழுதியிருக்கேன், இசட்டும் பியும் பக்கத்தில் வரக்கூடாது. ஓகே, இங்கே எனக்கு 2 பாசிபிலிட்டி இருந்துச்சு. ஒன்று டியை இங்கே போட்டு ஒய்யை இங்கே போடலாம், இல்லைன்னா ஒய்யை இங்கே போட்டு டியை இங்கே போடலாங்கிற மாதிரி எனக்கு 2 பாசிபிலிட்டி இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன செக் பண்ணுறேன்னா டியை இங்கே போட்டு ஒய்யை இங்க போட்டு பார்க்குறேன். ஓகேவா, ஸோ அப்படி போடும்போது பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் இருக்கான், அப்போ நான் பியை இங்க போட்டாதான் பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் வருவான். ஓகே, ஸோ அவன் தான் இவன், இவனோட செகண்ட் லெஃப்ட்ல எனக்கு ஒய் வருவான். ஓகே, இப்படிதான் என்னால் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா நான் பியை இங்க போட முடியாது. பட் இந்த கண்டிஷன் படி பியோட ஒய்யை நான் இங்க போட்டேன்னா பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் வருவான், அவனோட செகண்ட் லெஃப்ட்ல ஒய் இருப்பான். ஓகேவா, ஸோ இந்த இது படி பார்த்தா நான் பியை இங்க தான் பிளேஸ் பண்ண முடியும், வேற வழி இல்லை எனக்கு. ஆனா இந்த கண்டிஷன் படி என்னால பியை இங்க பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இசட்டும் பியும் பக்கத்துல வரமாட்டா, அப்போ என்னால ஒய்யை இங்க பிளேஸ் பண்ண முடியாது. அப்ப நான் யோசிச்சது தப்பு. அப்போ ஒய்யை நான் இங்க பிளேஸ் பண்ணாம ஒய்யை இங்க போட்டு டியை நான் இங்க போடலாம். ஓகேவா, சோ அந்த மாதிரி பண்ணலாமா? சோ அந்த மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. நான் என்ன சொன்னேன், இப்போ ஒய்யை நாம எங்க போட போறோம், இங்க ஒய்யை போட்டுட்டு இங்க வந்து டியை போட போறோம். ஓகே, சோ இங்க ஒய்யை போட்டுட்டு இங்க டியை போட போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பியோட செகண்ட் லெஃப்ட்ல ஒருத்தன் வருவான், அவனோட செகண்ட் லெஃப்ட்ல ஒய் வரணும். அப்போ பியோட செகண்ட் லெஃப்ட்னா பி அந்த இடத்துல போடுறேன்னா பியோட செகண்ட் லெஃப்ட்ல 1 2 ஒருத்தன் வர்றான், அவனோட செகண்ட் லெஃப்ட்ல 1 2 ஒய் வந்துட்டான். கரெக்டா வருதா? இப்போ பிரச்சனை இல்லையா, எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அதாவது இசட்டும் பியும் பக்கத்துல இல்ல, பியை இடம் மாத்தியாச்சு. பி எந்த இடத்துல போட்டோம்னா பியோட செகண்ட் லெஃப்ட்ல இங்க ஒருத்தன் வருவான், அவனோட செகண்ட் லெஃப்ட்ல ஒய் கரெக்டா வரான். அப்ப எனக்கு எதுவுமே
எதுவுமே பிரச்சனை இல்லை, கரெக்டாக நான் பிளேஸ் பண்ணிட்டேன். வரிசையிலையும் மொத்தம் 7 பேர் வந்துட்டாங்க. 1 2 3 4 5 6 7 பேர் வந்துட்டாங்க. மிச்சம் யார் இருக்காங்க? ஏ தான் இருக்கான். அப்போ ஏயை தூக்கி நான் எங்கே போட்டுடலாம்? மீதி இருக்க இடத்துல நான் ஏயை தூக்கி போட்டுடலாம். அப்போ என்னோட அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? யார் தீவிர முனைகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள், அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்டில் யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் யாரெல்லாம் இருக்காங்க? பியும் டியும் தான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. கடைசியில் இருக்கவங்க யாரு? அதாவது இந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் இருக்கவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. பி அண்ட் டி. பி அண்ட் டிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஒரு பஸ்ஸில் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருச்சா? பஸ்ஸில் கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இங்க பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ண முடியாதது எல்லாத்தையும் சைட்ல க்ளூ மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி க்ளூ மாதிரி எழுதிட்டீங்கன்னா நம்ம கரெக்டா எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி க்ளூ மாதிரி எழுதல அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்க எக்ஸாம்ல ஸ்கிரீனை போய் பார்த்துட்டு வந்து சால்வ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பஸ்ஸில் சால்வ் பண்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். எங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். நீங்க குரூப் டி இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நம்ம செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மீன் வந்து 8, மீடியன் வந்து 20. அப்போ மோடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம்? மீன் சராசரி வந்து 8, இடைநிலை வந்து 20, முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறது என்னது? மீன் வந்து 8, மீடியன் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் அப்படின்னு தெரியும். இப்போ மீனோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? மீன் வந்து 8ன்னு தெரியும். மைனஸ் நாம என்ன கண்டுபிடிக்கணும்? மோடு தான் கண்டுபிடிக்கணும், அதாவது முகடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மோடை இங்கே எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீனோட வேல்யூ என்னது? 8 மைனஸ் மீடியனோட வேல்யூ என்னது? 20. ஸோ 20 எங்க போட்டுடலாம். ஓகே, அப்படி இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 8 மைனஸ் மோட் ஈக்குவல் டு 20ல 8 போச்சுன்னா எத்தனை? -12. -20 இருக்கா? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அது அப்படி போடணும். அப்ப 3 இன்ட்டு -12. ஓகே, அப்ப 8 மைனஸ் மோட் ஈக்குவல் டு -36ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, இந்த லெட்டரை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. இங்க மைனஸ் மோடா இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது பிளஸ் மோடா மாறும். இங்க -36 இந்த பக்கம் வரும்போது +36 மாறும். அப்ப 8 + 36 இருக்கும். அப்ப மோடோட வேல்யூ என்ன உங்களுக்கு? 36 + 8 44. அப்ப 44ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, சோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. மீன் மைனஸ் மோட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன். ஓகே, சோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். இதுல உங்களுக்கு இப்போ மோடு கேட்டிருக்காங்களா, முகடு கேட்டிருக்காங்களா? சம்டைம்ஸ் இடைநிலை கேட்பாங்க. சராசரியும் முகடும் கொடுத்துட்டு இடைநிலை என்னன்னு கேட்பாங்க. இல்லைன்னா இடைநிலையும் முகடும் கொடுத்துட்டு சராசரி என்னன்னு கேட்பாங்க. எப்படினாலும் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகே, அடுத்த क्वेश्चन. sin theta plus cosecant theta equal to √5. then the value of sin cube theta plus cosecant cube theta. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப அடிக்கடி ரயில்வே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். நம்மளுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நிறைய டைம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கோம். அப்படிதானே? லைவ் கிளாஸ்லையும் சால்வ் பண்ணியிருக்கோம், ரெக்கார்டட் கிளாஸஸ்லையும் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ட்ரிக்னாமெட்ரி பிளஸ் ஜாமெட்ரி ரெண்டுமே நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். என்னெல்லாம் அப்ளை பண்ண போறோம்னா ட்ரிக்னாமெட்ரி பிளஸ் ஜாமெட்ரி. ஓகே, ஸோ இங்க சைன் தீட்டா, சைனோட தலைகீழி என்னது? கொசிகன். அப்போ சைன் தீட்டா இது அப்படி எழுதிக்கோங்க. கொசிகன் எப்படி எழுதலாம்? அதாவது sin theta equal to 1 by cosecant theta ன்னு எழுதலாம். இல்லனா cosecant theta equal to 1 by sin theta ன்னு எழுதலாம். எங்க சொல்லி கொடுத்திருக்கேன்னா trigonometry கிளாஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப இந்த cosecant theta-வை 1 by sin theta ன்னு எழுதிக்கலாமா? equal to √5. ஓகே, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? sin cube theta plus cosecant theta-வை எப்படி எழுதலாம்? sin theta ன்னு எழுதலாம். அப்ப cosecant cube theta-வை எப்படி எழுதலாம்? 1 by sin cube theta. அப்படிதானே? cosecant theta-வை 1 by sin theta ன்னு எழுதலாம். அப்ப cosecant cube 1 by sin cube theta என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா sin theta plus 1 by sin theta கொடுத்துட்டு sin cube theta plus 1 by sin cube theta ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இத பார்த்தா ஏதாவது தோணுதா? இத பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம என்ன பார்த்திருக்கோம் அல்ஜிப்ரால? x plus 1 by x கொடுத்து அதுல இருந்து x cube plus 1 by x cube கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் பார்த்திருக்கோமா? இங்க அதேதான், x இருக்க இடத்துல sin theta இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதே ஃபார்மட் தான், டைரக்டா x plus 1 by x ன்னு இல்லாம sin theta ன்னு இருக்கு. ஓகேவா?
இப்போ அல்ஜிப்ராக்குள்ள வாங்க. x plus 1 by x கொடுத்துட்டு அதுல இருந்து x cube plus 1 by x cube கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அதாவது என்னன்னா x plus 1 by x ஓட வேல்யூ இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இந்த क्वेश्चனை பேப்பர் பென்னே இல்லாம ஆன்சர் பண்ணிரலாம். x plus 1 by x ஓட வேல்யூ a ஆ இருந்தா அதுல இருந்து x cube plus 1 by x cube கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா a cube minus 3a. இதுதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த மாதிரி நான் நிறைய ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்கேன். x plus 1 by x ல இருந்து x square plus 1 by x square எப்படி கண்டுபிடிக்கணும், x cube plus 1 by x cube எப்படி கண்டுபிடிக்கணும், x power 4 எப்படி கண்டுபிடிக்கணும், x power 12 எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தேவையானது x plus 1 by x வந்து a ஆ இருந்துச்சுன்னா x cube plus 1 by x cube என்னது a cube minus 3a. ஓகேவா? அப்ப இங்க x plus 1 by xங்கிறது உங்களுக்கு என்னது, அதாவது x க்கு பதிலா sin theta இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். √5. அப்ப x cube plus அதாவது sin cube plus 1 by sin cube theta ஓட வேல்யூ என்ன வரும், √5 the whole cube, அதாவது a cube minus 3 into √5, a cube minus 3a வா. அப்ப √5 the whole cube உங்களுக்கு என்ன வரும், 5√5 ன்னு கிடைக்குமா? எப்படி √5 the whole cube எப்படி எழுதலாம், √5 into √5 into √5 ன்னு எழுதலாம். √5 மல்டிப்ளை பண்ணா 5, so 5√5 minus 3√5. ஓகே, 5√5 ல இருந்து 3√5 கழிச்சா எத்தனை வரும், 2√5 ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ 2√5ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கு இவ்ளோ தூரம் டிரைவ் பண்ணி கொண்டு போணுமா, இது எல்லாமே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க எக்ஸாம் போறீங்க, எக்ஸாம் ஹால்ல இந்த क्वेश्चனை பாக்குறீங்க, பார்த்ததும் உங்களுக்கு எப்படி இருக்கும், sin தீட்டான்னு தோணும். இந்த கொசிகன் தீட்டா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். கொசிகன்ங்கிறது சைனோட தலைகீழி. அப்போ 1 by sin தீட்டான்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு √5 ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்மட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ x plus 1 by x ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்திருக்கான். அப்போ x plus 1 by x வந்து √5 ஆ இருந்துச்சுன்னா இது என்ன ஃபார்மட், x cube plus 1 by x cube என்ன, a cube minus 3a. அப்போ a யோட வேல்யூ √5 the whole cube னா எனக்கு என்ன வரும், 5√5. 3a னா என்ன வரும், minus 3√5. 5 minus 3 2. அப்ப 2√5 தான் இதுக்கான ஆன்சர். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? சோ இந்த மாதிரி பார்த்ததுமே ஆன்சர் பண்ற மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே பேசிக்கான ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக் கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். எதுக்காக திருப்பி சொல்றேன்னா, நம்ம யூடியூப்ல கொண்டு போறது பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ். ஓகேவா? சோ இப்போ நீங்க பேசிக்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. Select the correct mirror image of the given figure when the mirror is placed at line mn as shown. Okay, so இந்த படத்தோட கரெக்டான மிரர் இமேஜ், இந்த படத்தை கொண்டு போய் ஒரு கண்ணாடியில வைக்கிறீங்க. கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ கண்ணாடியில பார்க்கும்போது என்னது, சிம்பிளான கான்செப்ட் தான். என்னன்னா லெஃப்ட்ல இருக்கிறது எல்லாம் ரைட்டுக்கு போகும், ரைட்ல இருக்கிறது எல்லாமே லெஃப்ட்டுக்கு வரும். இதுதான் கான்செப்ட். ரைட்ல உள்ளது லெஃப்ட்டுக்கு வரும். கண்ணாடியோட கான்செப்ட் இதுதான். ஒரு பொருள் லெஃப்ட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணாடியில பார்க்கும்போது ரைட்ல தெரியும், ரைட்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லெஃப்ட்ல தெரியும். அதே இது வாட்டர் இமேஜோட டெக்னிக் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில பார்க்கும்போது மேல இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு பொருள் மேல இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா, அதாவது கீழே இருக்கிறது மேல போகும், மேல இருக்கிறது கீழே வரும் தண்ணியில, அப்படி தலைகீழ தெரியும். ஓகேவா? சோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கண்ணாடிங்கிறது லெஃப்ட் ரைட்டுக்கு போகும், ரைட் லெஃப்ட்டுக்கு போகும். இதான் கண்ணாடியோட கான்செப்ட். இப்போ இந்த முக்கோணம் இருக்கு. ஓகே, முக்கோணத்தை நீங்க லெஃப்ட் ரைட்னு பிரிச்சுக்கோங்க. முக்கோணத்தை என்னதான் லெஃப்ட் ரைட்னு பிரிச்சு ஒட்டுனாலுமே கடைசி கண்ணாடியில பார்க்கும்போது இது லெஃப்ட் இது ரைட் வந்து இப்படி வரும், லெஃப்ட் வந்து இப்படி வரும். அதே முக்கோணம் தான் கிடைக்கும் கண்ணாடியில. அப்போ முக்கோணம் மாற போறது கிடையாது. ஓகேவா? அப்போ அடுத்து இது எங்க மாறும், இந்த சர்க்கிள் பாருங்களேன், இங்க இடது பக்கமா இருக்கு சர்க்கிள். அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது உங்களுக்கு எங்க போயிரும், அது வலது பக்கத்துக்கு போயிரும். வலது பக்கம்னா எங்க போயிரும், இந்த இடத்துக்கு போயிரும். ஓகேவா? லெஃப்ட்ல இருக்கிறது மட்டும் தான் ரைட்டுக்கு போகும், ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்டுக்கு வரும். வேற எதுவுமே மாறாது கண்ணாடியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த படம் லெஃப்டா ரைட்டா, இது வந்து கீழே இருக்கு. மேல இருக்கிறது கீழே வர்றதும் கீழே இருக்கிறது மேல போறதும் பாத்தீங்கன்னா எப்ப சேஞ்ச் ஆகும்னா வாட்டர் இமேஜ்ல தான் சேஞ்ச் ஆகும். இது மிரர் இமேஜ். அப்ப இதை நீங்க எடுக்கவே வேண்டாம், அப்படியே தான் கண்ணாடியில தெரியும். ஓகே, அப்ப இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் கண்ணாடியில, இந்த மாதிரி தெரியும். அப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க என்ன பண்ணிருக்காங்க, சோ இந்த பக்கம் மாத்திருக்காங்க. மாத்தின பிறகு எதுக்கு இதை இங்க வச்சிருக்காங்க, சோ அதனால தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, மேலையும் கீழையும் இப்படி போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி போவாது. ஆப்ஷன் சி ல கரெக்டா கொடுத்திருக்காங்களா, லெஃப்ட்ல உள்ளது கரெக்டா ரைட்டுக்கு வந்திருக்கு. இந்த கீழே இருக்கிறத சேஞ்ச் பண்ணக்கூடாது, கீழே இருக்கிறதையோ மேல இருக்கிறதையோ கண்ணாடியில சேஞ்ச் பண்ணக்கூடாது, வாட்டர் இமேஜ்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டீக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். எஸ்ஐயும் டிஐயும் பாருங்க. ஓகே, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க சிம்பிள் பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென். ஓகே, இதுக்கான ஷார்ட்கட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இவங்க 3 பேரும் வர்றாங்க அப்படின்னா, ஸோ இவங்க 3 பேர் வராங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா லெஸ் தென் தான் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிற ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இவங்க 3 பேரில் யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? லெஸ் தெனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் லெஸ் தென் போட்டுருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்க லெட்டரையும் லாஸ்ட்ல இருக்க லெட்டரையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? எஸ் இருக்கு. அதை ஃபர்ஸ்டா எழுதிக்கோங்க. லாஸ்டா இருக்கிற டி எழுதிக்கோங்க. அப்போ எஸ் லெஸ் தென் டி. ஓகே, கரெக்டா வருதா? நான் எஸ் லெஸ் தென் டி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம்? டி கிரேட்டர் தன் எஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தானே. எஸ் வந்து டீயை விட சின்னது அப்படின்னு நான் சொல்லலாம். டி வந்து எஸ்ஸை விட பெருசு அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? டி கிரேட்டர் தன் எஸ்ங்கிறது கரெக்ட். ஓகே, அடுத்து டபிள்யூக்கும் விக்கும் இடையில, டபிள்யூ எங்க இருக்கு? இந்த இருக்கு டபிள்யூ. ஸோ வி இங்க இருக்கு. இது ரெண்டுக்கும் ரிலேஷன் நீங்க கண்டுபிடிங்க. என்ன வரும்? கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் இருக்கு. இவங்க 2 பேர் வர்றாங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கிரேட்டர் தன்னுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஷார்ட்கட்ஸ். இவங்க 2 பேரில் எந்த சிம்பிள் எடுத்துக்கணும்னா கிரேட்டர் தன் எடுத்துக்கணும். ஸோ கிரேட்டர் தன் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர் இருக்கு? பி இருக்கு. ஓகே, ஸோ பி இருக்கு. அடுத்து என்ன லெட்டர் இருக்கு? டபிள்யூ இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்? பி கிரேட்டர் தன் டபிள்யூ அப்படின்னு சொல்லலாம். வி வந்து டபிள்யூ விட பெரியவன் அப்படின்னு சொல்லலாம். டபிள்யூ வந்து வியை விட சின்னவன் அப்படின்னு சொல்லலாம். பி கிரேட்டர் தன் டபிள்யூன்னு சொல்லலாம். டபிள்யூ லெஸ் தன் வின்னு சொல்லலாம். அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ எனக்கு 2 இதுவுமே ஃபாலோ ஆகுது. அப்போ போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். 2 முடிவு ஃபாலோ ஆகுது. புரியுதா? எந்த மாதிரி பார்க்கணும்னு புரியுதா? சோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருந்தா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருந்தா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? அதே இது லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இந்த மாதிரி வந்தா என்ன பண்ணணும்? சோ இந்த மாதிரி வந்தா கண்ணை மூடிட்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகலன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. அப்படியே இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்? அந்த முடிவு ஃபாலோ ஆகலன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்கு இன்இக்வாலிட்டியில். இது வந்து பார்த்ததுமே எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து போத் 1 and 2 ட்ரூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 19 divided by 5 of 27 minus 15 minus 21 plus 37 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நாம என்ன பண்ணணும் இதில்? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ போர்டு மாஸ் ரூல்னா என்ன? பினா பிராக்கெட்டு, போர்டு மாஸ் BODMAS போர்டு மாஸ். பினா பிராக்கெட்டு, ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம முடிச்சு விடணும். ஓகேவா? ஸோ பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. பிராக்கெட்ல உங்களுக்கு என்ன இருக்கு? 19 டிவைடட் பை அதை போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல என்ன இருக்கு? 27 மைனஸ் 15 மைனஸ் 21 பார்ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 15ல் உங்களுக்கு 21 போச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? மைனஸ் 6ன்னு கிடைக்கும். 27 மைனஸ் இது என்ன கிடைக்கும்? மைனஸ் 6ன்னு கிடைக்கும். ஓகே, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்னது? ஒரு பிளஸ் 37 இருக்கு. அதையும் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 27. ஸோ என்னது இருக்கு? இந்த 5 ஆஃப் அப்படி இருக்கு. இது அப்படி வெளியில இருக்கட்டும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறத மட்டும் தான் நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். 27 இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஆஃப் -6 இருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகிரும்? +6 ஆகிரும். +6. ஓகே, ஸோ பிராக்கெட்ல இருக்கிறது அப்படி இருக்கட்டும். +37 வெளியில இருக்கட்டும். ஓகே, ஸோ இது என்ன மாறும்? 33 மாறும். இது எப்படி வரும்? 33 மாறும். ஓகேவா? அப்போ இந்த பிராக்கெட்ல இருக்கிறது ஃபுல்லா எனக்கு என்ன ஆகிறது? 33 ஆகிறது. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 19 டிவைடட் பை 5 ஆஃப் என்ன வரும்? 5 ஆஃப் இந்த பிராக்கெட். இந்த பிராக்கெட்டை நான் எப்படி கொண்டு வந்துட்டேன்? 33 கொண்டு வந்துட்டேன். 15ல 21 போச்சுன்னா, அதாவது 21ல இருந்து 15 கழிக்கும் போது -6 கிடைச்சது. வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகிரும். 27 + 6 33 கிடைச்சது. ஓகே, அடுத்து 5 × 33 இருக்கும். அப்படிதானே? அப்ப 5 × 33. ஏன்னா நான் பிராக்கெட்டுக்கு அப்புறம் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஆஃப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப 5ஐயும் 33ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். 5ஐயும் 33ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 165 கிடைக்கும். அப்ப 19 டிவைடட் பை 165. ஓகே, சோ இத ஃபுல்லா நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அடுத்து இங்க என்ன இருக்கு? ஒரு 37 இருக்கு. பிளஸ் 37. ஓகே, நான் போட்டேனா இத ஃபுல்லா நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது 33 கிடைச்சது. 33ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 165 கிடைச்சது. 19 क्वेश्चनல இருக்கிறது அப்படியே எழுதி இருக்கேன். இந்த 37 அப்படியே எழுதி இருக்கேன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க.
இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். 165 எனக்கு எல்சிஎம்மாக கிடைக்கும். அப்போ 165 நான் இங்கே போட்டுடலாம். இப்போ 19 + 37 × 165 என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 165 × 37 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 7 35, 6 7 42, 42 3 45, 4 7 4 11, 6 3 18, சாரி 5 3 15, அப்படி தானே? 5 3 15, 6 3 18, 18 1 19. ஸோ திருப்பி என்ன வரும்? 3 1 4. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 5 0, அப்படி தானே? ஸோ 5 0. அடுத்து 9 1 10, 10 1 11. ஸோ திருப்பி 5 5 1 6, 6105. ஓகே, அப்போ 19 + 6105, இங்க 6105 வந்துரும். 19 + 6105, 105 கூட 19 கூட்டினா என்ன வரும்? 124 கிடைக்கும், அப்படிதானே? ஸோ 124. அப்போ 6124 டிவைடட் பை 165. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 6124 டிவைடட் பை 165. ஓகே, இந்த ஆப்ஷனையும் பாருங்களேன். 6142 இருக்கு. நம்ம எக்ஸாம் பதட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா இங்க ஆன்சரை 6124 கண்டுபிடிச்சிருப்போம். ஆனா அங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த பதட்டத்துல 6124க்கு பதிலா 6142 சூஸ் பண்ணி விட்டுருவோம். கரெக்டா கண்டுபிடிச்சோம். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய விடுவோம். ஸோ அதெல்லாம் எக்ஸாம் ஹாலில் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் 6124 டிவைடட் பை 165. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரவி வாக்ஸ் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். இதுவும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரவி தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். அவர் இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் சென்று. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் அவன் என்ன பண்றான்? தெற்கு பக்கமா நடக்கிறான். ஓகே, அப்போ 10 கிலோமீட்டர் தெற்கு பக்கம். ஸோ இந்த பக்கம் போட்டுடலாம். 10 கிலோமீட்டர் தெற்கு பக்கமா நடந்துட்டான். அடுத்து என்ன பண்றான்னா he takes a left turn and walks 12 கிலோமீட்டர். ஓகே, இடதுபுறம் திரும்பி 12 கிலோமீட்டர் நடக்கிறார். அப்போ இப்படி பார்க்க நிக்கிறான்னா அவனுக்கு இடதுபுறம் எது? இதுதான் அவனோட இடதுபுறம். ஸோ இங்க 12 கிலோமீட்டர் நடந்துடுறான். அடுத்து என்ன பண்றான் அப்படின்னா he takes a right turn and walks 10 கிலோமீட்டர். அடுத்து ரைட் டர்ன் எடுக்கிறான். ஓகே, ஸோ இங்க இருந்து ரைட்ல திரும்புறான். ரைட்ல திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் போயிடுறான். ஓகே, ஸோ பின்னர் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் நடக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா he takes a left turn and walks 5 கிலோமீட்டர். திருப்பி லெஃப்ட் எடுக்கிறான். ஓகே, ஸோ இப்படி பார்க்க நிக்கிறான். லெஃப்ட்னா அவனுக்கு எது வரும்? இப்படி பார்க்க நிக்கிறான். லெஃப்ட்னா அவனுக்கு இதுதான் லெஃப்ட். ஸோ இங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறான். ஓகே, ஸோ இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சென்று பின்னர் வலது பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகே, ஸோ he turns to the right. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? வலது பக்கம் திரும்பி 6 கிலோமீட்டர் நடக்கிறான். இங்க போனதுக்கு அப்புறம் வலது பக்கம்னா எது? இதுதான் வலது பக்கம். அப்போ இங்க 6 கிலோமீட்டர் நடக்கிறான். அடுத்து என்ன பண்றான்? அடுத்து he takes a right turn and walks 9 கிலோமீட்டர். பின்னர் வலதுபுறம் திரும்பி 9 கிலோமீட்டர் சென்று. ஓகேவா, அப்போ வலது பக்கமா திரும்பி 9 கிலோமீட்டர் போறான். அப்போ வலது பக்கமா திரும்பி 9 கிலோமீட்டர்னா அவனுக்கு வலது பக்கம் எது? இப்படி பார்க்க நிக்கிறான்னா இதுதான் வலது. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 5 வரும். அடுத்து ஒரு 4 வரும். இது டோட்டலா பாத்தீங்கன்னா 12 இருக்கு இங்க இருந்து இங்க வர. அப்ப இதுல ஒரு 4 மட்டும் எடுத்துக்கோங்க. சோ ஒரு 4, மீதி இங்க இருந்து இங்க வர எவ்வளவு இருக்கும்? ஒரு 8 இருக்கும். அது அப்படி இருக்கட்டும். ஓகே, சோ புரியுதா? 9 நான் பிரிச்சு கொடுத்திருக்கேன். இங்க இருந்து இங்க வர 5, அடுத்து ஒரு 4ன்னு. அடுத்த வரியை பாருங்க. அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைனலி he takes a right turn and walks 11 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வலது பக்கமா திரும்பி 11 கிலோமீட்டர் நடக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வலது பக்கமா திரும்பி 11 கிலோமீட்டர்னா இங்க இருந்து இதான் வலது பக்கம் அவனுக்கு. ஸோ இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு 6 வரும். இதுல டோட்டலா எத்தனை இருக்கு? இங்க இருந்து இங்க வர 10 இருக்கு. அப்போ ஏற்கனவே அவன் எத்தனை போனோம்? 15 போனோம். சாரி 11 கிலோமீட்டர் போனோம். ஏற்கனவே 6 போட்டாச்சு. மீதி எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்போ இதுல இருந்து இதுவரை 5ன்னு போட்டுக்கோங்க. அந்த 11 6 5ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, சோ இங்க இருந்து இங்க வர பாத்தீங்கன்னா எத்தனை இருப்பான்? 11 இருப்பான். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? how far and in which direction is he now from the starting point? ஓகேவா, சோ தொடக்க புள்ளியிலிருந்து அவர் எவ்வளவு தூரம் எந்த திசையில் இருக்கிறார்? ஓகே, தொடக்க புள்ளி எது அவனுக்கு? தொடக்க புள்ளி எங்க இருந்து ஆரம்பிச்சான்? இதுதான் அவனோட தொடக்க புள்ளி. நல்லா கவனிங்க. அவனோட தொடக்க புள்ளி எது? ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் எது? இதுதான் அவன் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ். இதுதான் கடைசி அவன் நிக்கிற பிளேஸ். ஓகேவா, சோ இங்க இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். இது ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கிறேன். எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு செங்கோணம் முக்கோணம் கிடைக்கா? புரியுதா? இங்க இருந்து இங்க வரை எனக்கு 10. ஓகேவா, சோ இங்க இருந்து இங்க வரை எனக்கு 5ன்னு தெரியும். அப்ப இதுல இருந்து இது வரை 5ன்னா மீதி இருக்க இதை எப்படி பிரிக்கலாம்? இது 5 இது 5ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்ப இது 5ன்னா கண்டிப்பா இந்த இடமும் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 5ன்னு இருக்கும்.
ஓகே, ஏற்கனவே இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் 10 அப்படின்னு நான் கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தேன். அப்ப இது 10, இது 5. ஓகேவா? சோ அடுத்து இதோட அளவு என்ன வரும் உங்களுக்கு? இங்க டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதோட அளவு என்ன வரும் உங்களுக்கு? இதுல இருந்து இது வரை 12. ஓகேவா? சோ இதுல இருந்து இது வரை ஏற்கனவே 4ன்னு போட்டாச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த இடம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 8ன்னு இருக்கும். ஓகே, புரியுதா? இப்ப அந்த செங்கோண முக்கோணத்தை நான் தனியா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. 10 + 5 15. அப்ப இது 15 இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 8 இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லா 12. இதுல இருந்து இது வரை 4ன்னா 12ல 4 கழிச்சா 8ங்கிறது இந்த இடமா இருக்கும். உங்களுக்கு தேவையானது இந்த இடம் தான். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன டைரக்ஷன்ங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோமா? சோ என்ன பண்ணலாம்? நார்த், சவுத், இது ஈஸ்ட்னு போட்டுறலாம். அப்ப என்ன டைரக்ஷன்ல இருக்கான்? அவன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான். அப்போ சவுத் ஈஸ்ட்ங்கிறது இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப இதை வச்சே நம்ம என்ன சொல்லிரலாம்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். மத்த எல்லா ஆப்ஷன்லயும் சவுத் ஈஸ்ட் இல்ல. ஓகே, சோ இப்போ இந்த தூரம் வந்து கரெக்டான்னு செக் பண்ணலாம். இதுக்கு பிதாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணலாம். கர்ணத்தோட அளவு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. x² இந்த ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். 15² + 8². அப்ப x² = 15² 225, 8² வந்து 64. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x² = 289 கிடைக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன வரும்? √289 கிடைக்கும். அப்ப x உங்களுக்கு √289னா x 17 கிலோமீட்டர். ஓகே, 17 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. தெளிவா புரிஞ்சிருச்சா? எப்படி ஒரு டைரக்ஷன் கொஸ்டினை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா? இது எல்லாமே ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். வரக்கூடிய NTPC அண்ட் குரூப் டில இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நம்மளோட குரூப் டியோட செலெக்ஷன் பேட்ச்லையும் சரி, NTPCயோட செலெக்ஷன் பேட்ச்லையும் சரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்க NTPC படிச்சாலும் சரி, குரூப் டி படிச்சாலும் சரி, அதே இது நீங்க SSC படிச்சாலும் சரி, எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, அதுக்கான பேட்சஸ் தனித்தனியா ஜாயின் பண்ண வேண்டாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொடுத்துருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமே கவர் பண்ற மாதிரி இதுலயே கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எல்லாமே பேசிக்ஸ்ல இருந்து A to Z டீச் பண்ணிருப்போம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு இந்த கிளாஸஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இதுலயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதை மட்டும் படிச்சாலே உங்களால குரூப் டில ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். NTPCலையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், டெஸ்ட் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம NTPC அண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் ஃபீஸ் வந்து 1,999 பே பண்ணதும் நம்ம டீம் வந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் வந்து இருக்கும். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி. கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போனதும் NTPC ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தனி பேட்ச், SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தனி பேட்ச், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான தனி பேட்ச் எல்லாமே கொடுத்துருப்போம். டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ்ல என்னென்ன டீச் பண்றோமோ அதுக்கான PDF எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து படிக்க வைப்போம். சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனலா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி லைவ் கிளாஸ் வந்து மார்னிங் 10:30 to 11:30 லைவ் இருக்கும். சப்போஸ் நீங்க லைவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அந்த கிளாஸஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க லைவ் பார்த்துக்கலாம். இப்பதான் உங்களுக்கு ஒரு 18 வயசு ஆகுது, இப்பதான் நீங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பவே நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் முடிக்கும் போதோ இல்ல அதுக்கு முன்னாடியே உங்க கையில ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும். ஓகேவா? சோ அது மாதிரி நீங்க படிக்கக்கூடிய மேக்ஸ் ரீசனிங் வந்து உங்களோட கேம்பஸ் இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது மட்டுமே போதும். வேற எந்த புக்கு எதுவுமே வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே கண்டிப்பா 18 வயசுல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே இல்லைன்னா ஒரு வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது. இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த நம்பரை உங்க ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 20 வயசுலலாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோட அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா வேற லெவல். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
பேச்சுலர் டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால உங்க கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், அதை நல்ல விதமாக பயன்படுத்துங்க. உங்க ஃபியூச்சரே பிரைட்டாக இருக்கும். பாசிட்டிவாக இருங்க. எல்லாருக்குமே லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்மளோட லைஃப் இருக்கும். நம்மளால முடியும்னு நினைச்சா நம்மளால முடியும். ஓகேவா? அதனால உங்க எல்லாராலையும் முடியும்னு நம்புங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சிசிஏ கேண்டிடேட்டாலாம் இருந்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வெறும் 30 மார்க்கு 40 மார்க்லாம் எடுத்தீங்கனாலே போதும். 100க்கு 30 மார்க் எடுக்கிறதுங்கிறது குரூப் டில அவ்வளோ ஈஸி. ஏன்னா உங்களுக்கு வந்து பிஇடி கிடையாது. நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப்ல பண்ண மார்க் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய ரிட்டன் எக்ஸாமோட மார்க் அவ்வளவுதான். உங்களுக்கு கட் ஆஃப்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 25 30 அவ்வளவுதான் வச்சிருந்தாங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்க படிக்கிற எஃபர்ட்ல ஒரு பாதி எஃபர்ட் போட்டா கூட போதும், நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம். ஓகேவா? ஒன்ஸ் குரூப் டிக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் எக்ஸாம்ஸ் இருக்கு. டெய்லி யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்துருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் படிச்சீங்கனாலே கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல 20,000 25,000 அந்த மாதிரி பே பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வரும்போது மேம் அவங்க ரயில்வேக்குன்னு கிளாஸ் ஜாயின் பண்ணேன், பட் எஸ்எஸ்சி கிளாஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரயில்வேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கன்சிஸ்டன்சியும் இல்லை, 2 மாசம் தான் போனேன், 1 மாசம் தான் போனேன், டிஎன்பிசி டீச் பண்றாங்க அதுவும் கரெக்டா டீச் பண்ணல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நீங்க வேற எங்கேயுமே அலைய வேண்டாம். உங்க வீட்டிலே இருந்து கரெக்டா ஒரு நோட்டு, ஒரு பென்னு, ஒரு போனு இல்லைன்னா லேப்டாப் இது மட்டும் கையில இருந்தா போதும். நோட்டு பென்னு வந்து சொல்ற எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, லேப்டாப் ஆர் போன் வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிளாஸஸ் பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட், ஏன்னா என்டிபிசிக்கு 40 டேஸ் தான் டைம் இருக்கு. ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.